ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னாங்க, ஒரு புதினா துவையல். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறது அப்படின்ட்டு தான். பாருங்கள், புளி போடுறேன், பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கணும், கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இஞ்சி பூண்டு புளி பச்சை மிளகாய், அவ்வளோதாங்க. இந்த பருப்பு கிருப்பு எதுவுமே போடலை. நல்லா ஒரு பீஸ் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 10 பச்சை மிளகாய். இது என்னென்னா 2 கட்டு புதினா. அது பாருங்கள், வெறும் புதினாவை இலையை மட்டும் கிள்ளிட்டு அலசி வச்சுருக்கேன் நல்லா. இப்போ அந்த பூண்டும் போட்டுக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்குங்க. பருப்புலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். இது நம்ம சாப்பாட்டில் பசஞ்சு சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் இந்த புதினா சட்னி. புதினா துவையல் தான். நம்ம சாப்பாட்டுக்கு போட்டு நல்லெண்ணெய் போட்டு பசஞ்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்குங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு சிம்பிளாக எந்த பருப்புமே சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், புதினா அலசி வச்சுருந்தேன், அதையும் எடுத்து போட்டுட்டு நல்லா அரைச்சிக்கணுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றியே நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் இதை அரைஞ்ச உடனே அதுக்கப்புறம் புதினாவை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீதி இருக்கிற புதினாவையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இல்லை இதை எடுத்துகிட்டு இன்னொரு ஈடாக போட்டு கூட அரைச்சிக்கலாம். இதுக்கு உப்பு திட்டமாக போட்டுக்கணுங்க. அதுலேயே உப்பு மட்டும் நான் போடுறது காமிக்கல. உப்பு திட்டமாக போட்டுட்டு அரைச்சி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், போடுற உப்பு அதில் போட்டு இன்னொரு பீட் கொடுத்துக்கலாம் நல்லா. அப்போ தான் எல்லாத்துலேயும் கரெக்டாக மிக்ஸ் ஆகும். திட்டமான அளவு பத்தலைன்னா கூட அப்புறமா நம்ம தாளிக்கும் போது போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டு அரைச்சிட்டேன். இப்போ எண்ணெய் போட்டு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றிக்கணும். ஏன்னா இது நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி. நமக்கு எப்போ சோம்பேறித்தனமாக இருக்கோ டக்குன்னு சாதம் வச்சுட்டு இது பிசைஞ்சு சாப்பிட்றலாம். ஒரு அப்பளம் இருந்தால் கூட போதும், அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம சாதம் பிசையும் போது கூட கொஞ்சம் தாளிப்பு போட்டு அதில் வேர்க்கடலை கருவேப்பிலெல்லாம் போட்டு தாளித்து போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நான் வெறும் கடுகு உளுத்தம் பருப்பு தான் போட்டிருக்கேன். இப்போ அரைச்சி வச்சதை எடுத்து ஊற்றிடணுங்க. இதில் ஊற்றிட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும். ஏன்னா டப்புன்னு அடிக்கும் இது. அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 1/2 hour ஆகும். நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் எண்ணெய் பத்தலைனா கூட லாஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் இந்த சாட்டர்டே உங்களுக்கு முன்னாடியே போன வீடியோவில் சொன்னேன், நான் புதினா கொத்தமல்லியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தான் நான் இப்போ புதினா துவையல் அரைச்சதை உங்களுக்கு போட்டிருக்கேன். முன்னாடியே ஒரு தடவை போட்டிருக்கேன், அது வேறு மெத்தடில் போட்டிருக்கேன். இது சிம்பிளான மெத்தடு தான். செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அவ்வளோ புளி சேர்த்துருக்கேன், அவ்வளோதாங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் கிளறி விட்டு மூடி வைக்கணும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம். நம் சுவை நம் கையில். பாருங்கள், எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வருது. அது பிரிஞ்சு வரும்போது ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். தேங்க்யூ.